தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் காரணம் அதிகமாக இருக்கிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, ஒரு சில முக்கியமான விஷயத்தை உனக்காக சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு சில ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த பதிவு கண்ணில் படுகிறதோ கண்டிப்பாக கட்டாயமாக இந்த பதிவினை கேட்டாக வேண்டும். ஏன் தெரியுமா? சில ஏமாற்றங்கள் உனக்கு தெரியாமல் உன்னை சுற்றி அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் தாயே, என்னுடைய ஏமாற்றம் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கிக் கொண்டிருக்கிறதே, இதை எப்படிதான் நான் சரி செய்வது என்று நீ குழப்பத்தோடு இருக்கிறாய். இந்த பதிவு நீ முழுமையாக கேட்டால் இந்த குழப்பத்தில் இருந்து விடுபடுவாய், ஏமாற்றத்தில் இருந்து விடுபடுவாய். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள் அனைத்திடம் இருந்து விலக்க வைத்து உனக்கு ஒரு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள். இவ்வளவு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்த போகிறேன். இதை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என்னையே நம்பி உள்ளீர்கள். அவர்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த தாயின் உள்ளம் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. என்னை என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை கேட்க தயாராகி விட்டாயா? அப்பொழுது கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் வரம் தரும் வாராகியே போற்றி என எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு கண்களை மூடி கவனமாக கேளுங்கள் என் தங்க பிள்ளைகளே. ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஏமாற்றுவதற்கென்றே வருகிறார்கள். ஒரு சில நேரங்களில் சொத்துக்களால் ஏமாறுகிறீர்கள், ஒரு சில நபர்கள் பாசத்தால் ஏமாறுகிறீர்கள், ஒரு சில நபர் பணத்தால் ஏமாறுகிறீர்கள். ஆனால் இந்த அன்பு என்பதை வைத்து உன் வாழ்க்கையில் ஒரு சில நபர்கள் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். நீயும் அந்த நாடகமானது உண்மை, நல்லது, நம் வாழ்க்கையை உயர்த்த போகிறது, நமக்காகவே இந்த நபர்கள் வாழுகிறார்கள், நமக்காகவே கடைசி வரை உறுதுணையாக இருப்பார்கள் என்று அந்த நாடகத்தை நல்லது என்று நம்பி பல விஷயத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் உன்னுடன் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இழந்து கொண்டிருக்கிறாய். இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை பல முறை எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தேன். தங்க பிள்ளையே, இந்த நாணயத்தை உடனடியாக வாங்கிக்கொள், நல்லது எது கெட்டது எது என்று அனைத்தையும் தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லினேன். ஆனால் நீ அதை செய்யவில்லை. ஒரு சில தங்க பிள்ளைகள் நாணயம் வாங்கியுள்ளீர்கள், அவர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வளவு விஷயங்கள் நல்லது. அவர்களுக்காக என்னை எப்பொழுது தேடி வந்து அவர்கள் இல்லத்தை தேடி நான் சென்றேனோ இந்த நாணயம் மூலியமாக ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைத்துள்ளது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது, குடும்ப பிரச்சனையை சரி செய்து கொடுத்திருக்கிறேன். அவர்கள் என்னிடம் கேட்ட அனைத்து விஷயத்தையும் நான் அவர்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஆனால் ஏன் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் இந்த நாணயத்தை வாங்குவதற்கு? நான் உனக்கு உதவ தயாராகிவிட்டேன். ஆனால் இன்னும் ஏன் உனக்காக அந்த நல்ல நேரம் வரவில்லையா? இல்லது நம்ப முடியவில்லையா? இந்த நாணயமெல்லாம் வேண்டுதல் நிறைவேற்ற போகிறது என்று அவநம்பிக்கை கொண்டிருக்கிறாயா? என்னை நம்புபவர்களுக்கு நான் நல்ல விஷயத்தை செய்கிறேன். அவநம்பிக்கை கொள்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலே வாழ்க்கை அமைகிறது. ஆனால் எது நல்ல முடிவு, எது கெட்ட முடிவு, எந்த விஷயம் சரியாக செய்வது, எது தவறாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள முடியாமல் தான் இன்னும் நீ இருக்கிறாய். ஆனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேள். உன்னுடைய நல்ல விஷயங்களை நான் எடுத்துரைக்கிறேன். நீ நல்ல மனதோடு இருப்பதனால்தான், நன்றி உள்ளத்தோடு இருப்பதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயின் வாக்கை கேட்டு கொண்டிருக்கிறாய். உன் ஆழ்மனதில் சில நபர்கள் காயத்தை அதிகமாகவே ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த காயமானது ஒவ்வொரு நேரமும் உன் மனதுக்குள், ஏன் இப்பேற்பட்ட மனிதர்களுடன் நான் பழகினேன், இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு நான் ஏன் வாக்களித்தேன், இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு நான் ஏன் நேரத்தை செலவிட்டேன், அவர்கள் காலடியில் விட வேண்டும் என்று இப்பொழுது நினைத்து என்னை அன்பு என்ற பெயரில் பொய்யாக வேஷத்தை போட்டு நாடகமாடி நடித்து விட்டார்களே. ஏன் இந்த கஷ்டங்கள் எனக்கு இப்படி என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே என்று
பொய்யான நபருக்காக பல விஷயங்களை நீ இழந்திருக்கிறாய். ஆனால் என்று எனக்காக அகல் தீபத்தை ஏற்றி வைத்தாயோ, ஒவ்வொரு விஷயத்தையும் என் தங்க பிள்ளைக்கு நான் அதிகமாகவே புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் என் தங்க பிள்ளைகளோ, இது எல்லாம் இப்பொழுது தற்காலிகமாக தான் நடக்கிறது, இது மாயை போல என்று பொய்யான நபரை நான் உனக்கு கண்ணில் காட்டி கொடுத்தும் உன் மனநிலை அதிகமாக அவர்கள் மீது அன்பு வைத்ததால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு என் தங்க பிள்ளை அதிகமாகவே அன்பு வைத்து விட்டது. அந்த அன்பால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் என் தங்க பிள்ளைக்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறேன். ஆனால் நான் உனக்கு நல்லது எது கெட்டது எது அனைத்தையும் புரிய வைக்க இந்த நாணயத்தை கையில் நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உனக்கு எச்சரிக்கை செய்திருந்தேன். 2 மாதம் அல்ல, 1 வருடத்திற்கு முன்னால். ஆனால் என் தங்க பிள்ளை இன்னும் அந்த நாணயத்தை வாங்காமல் அதிகமாக குழப்பத்திலே இருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, இன்னும் உனக்கு காலதாமதம் ஆக்க அவ்வளவு விஷயத்தை குழம்பிக் கொள்ளாதே. எவ்வளவு நாட்கள் தான் உன் வாழ்க்கையில் கண்ணீர், வேதனை, துன்பம், துயரம் என வாழ்ந்து கொண்டிருப்பாய்? உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது அடைய வேண்டாமா? இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி உனக்கு பல அதிசயங்கள் நடத்த வேண்டாமா? நான் உனக்காக வருகிறேன். இந்த நாணயத்தை உடனே வாங்கி கொண்டு நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள். இந்த நாணயத்தை வாங்கினால்தான் நல்லது தெரியுமா என்று உன் ஆழ்மனதில் ஒரு கேள்வி இருக்கும். என் தங்க பிள்ளையே, உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு நீ சென்றுதான் ஆக வேண்டும். அதுபோல சில விஷயத்தை வீட்டில் இருந்தபடியே செய்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நடக்காது. உன் இல்லத்திலும் சரி, உன் இல்லத்திலும் சரி, உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் அதற்கு காரணம் காரியம் இருக்கும். அனைத்து விஷயத்தையும் நம்மால் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. ஆனால் நான் உனக்கு உறுதுணையாக இந்த நாணயத்தின் மூலமாக உன் இல்லத்திற்கு உயிரோடு வருகிறேன். நான் உயிரோடு வரும்பொழுது உனக்கு செய்வனை செய்பவர்களாக இருக்கட்டும், உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்று செய்பவனாக இருக்கட்டும், அனைத்து துஷ்டர்களையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன். நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன், எச்சரிக்கை செய்து விட்டேன். ஆனால் எனக்கு கஷ்டம் இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, எனக்கு மாற்றம் வரவில்லை என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். மாற்றத்தை எண்ணி 12 நாட்களில் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். இது சத்திய வாக்கு. ஆனால் நான் முடிவு செய்து விட்டேன், இன்னும் நீ முடிவு செய்யாமல் இருக்கிறாய். உடனடியாக தொலைபேசி எடுத்து இந்த நாணயத்தை வாங்கிக்கொள். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே.